வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்பையர்ஸ் எல்புலி விசஸ் வடக்கின் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஒரு 6 ஓவர் கொண்ட மேட்ச்சு. வடக்கின் ஸ்ட்ரைக்கர்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எம்பையர் வெலப்புலி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்க. ஒரு சிறப்பான மேட்ச். இது ஒரு நாக் அவுட் மேட்ச்சு. இந்த 2 டீமுக்கும் நல்லா நடக்க போகிற நாக் அவுட் மேட்ச்சு. இதில் யார் தோத்தாலும் வெல்ல. ஓவர் போடுறதுக்காக சசி, ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் அன்சார் இருக்காரு. முதல் ஓவர் முதல் பந்து விக்கெட்டுங்கிற காலு. ஆல்ரெடி பிச் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ டாட் பால். செகண்ட் பால் ஷாட்டுங்க, எதிர்த்து அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. 2வது பாலே விக்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்திருக்காரு. கேட்டோ சாசி அதாவது விக்கெட்டை விட்டு போயிட்டு இருக்காரு அன்சா. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்குக்கு நியூ பேட்ஸ்மனா தாஹிர், அதிரடி பேட்ஸ்மேன். ஷாட்டுங்க. வந்த முதல் பந்தே கடாசி இருக்காரு. பெரிய 6ங்க. ஸ்ட்ரைட்டில் வந்த முதல் பந்தே பார்த்தீங்கன்னா 6ஓட ஆரம்பிச்சிருக்காரு தாகிர். லாஸ்ட் 2 பால் ஸ்ட்ரைக்கில் தாஹிஷ் ஸ்ட்ரைக் பண்ணுவாரா? ஷாட்டுங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. கவர்ஸில் நியூ பவுலரா வினோத். ஸ்ட்ரைக்கில் மணி. குட் பவுலிங். சூப்பரா போடப்பட்ட பந்து. பேட்ஸ்மேன் காட் பீட்டன். இஸ் வெரி க்ளூலெஸ். வேற லெவலா போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் பால் ரீ நேரா பாத்தீங்கன்னா கீப்பர் கையிலே கொடு. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா ரமேஷ். நல்லா போட்டிருக்காரு. சூப்பரா போட்டிருக்காருங்க. டாட் பால். ஃபோர்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா ரமேஷ். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பீலுக்கு போயிருக்காங்க. பட் அம்பையர்ஸ் கால் இஸ் நாட் அவுட். தேர்ட் பால் பெரிய 6. யூ பியூட்டி. வேற மாதிரியா அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்ல 6 அடிச்சாலே பார்க்க அழகா இருக்குங்க. அதுவும் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்குது. மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன். நேரா ஃபீல்டர் கையில ஜஸ்ட் டைம் பண்ணாரு. தேவையான ஸ்ட்ரென்த்தும் டைமிங்கும் இருந்த காரணத்தினால 6 கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் 2வது 6 அவர் பேட்டில் இருந்து. 5th ஓவர் போடுறதுக்காக பூம் பூம் பாபு ஒரு இன்சேஜ் பட்டு ஜீவன் கிடைக்கும். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. பெரிய 6ங்க. லெக் சைடில் இது வரைக்கும் இதாங்க பெரிய 6. அது ரமேஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு. குட் ஷாட்டுங்க. லாஸ்ட் 2 பால் கேட்சுங்க. ஒரு அவுட் சைடு. லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் இப்போ நியூ பேட்ஸ்மேனா ஃப்ரீசில். நல்ல ஒரு யாக்கரு. அன்பிளேபிள் யார்க்கருங்க. சூப்பராக நெயில் பண்ணியிருக்காரு. டாட் பால். ஓவருக்கு 41 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எம்பையர் வலுப்புலி. ஃபர்ஸ்ட் பால் ரீ ஷாட்டுங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய 6ங்க. தேவைப்பட்ட நேரத்தில் 6 அடிச்சிருக்காரு தாகிர். அவருக்கு ஏதோ மசில் கிராம்ப்னு நினைக்கிறேன். ஓவருக்கு 47 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க எம்பையர் வலுப்புலி. முதல் ஓவர் போடுறதுக்காக தாகிஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல கிட்டு. முதல் ஓவரோட முதல் பந்து லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்ல பூம் பூம் பாபு. நல்ல பால். சூப்பரா போட்டிருக்காருங்க. செகண்ட் ஓவர் போட்டதாக ரமேஷ்.
முதல் பந்தே ஒரு ஃபுல் டாஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். நேராக ஃபீல்டர் கையில் சிங்கிள். செகண்ட் பால் ரீ. ஃபுல் டாஸ் பாலுங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. வெள்ளங்க 6. தேர்ட் பால் நல்ல ஷாட்டு. நேராக ஃபீல்டர் கையில் சிங்கிள். ஷாட்டுங்க. ஃபிளாட் பேட்டு 6ங்க. வேற மாதிரியான ஷாட். ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்லேயே படலை. இந்த பால் பட்டிருக்கு. 6ங்க. லாஸ்ட் ஒன் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. நேராக பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் கையில் ஒரு அன்பிலீவபிள் கேட்சுங்க. என்ன ஓவர் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் அந்த முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய 6ங்க. ஃபோர்த்து பால் நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஸ்லோயர் யார்க்கர். டாட் பால். லாஸ்ட் 2. ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல ஒரு 6 ஜஸ்ட் கிளியர் பண்ணுச்சு. இருந்தாலும் தேவைப்பட்ட ரன் தான் அவங்கள்ட்ட இருந்து. குட் ஷாட்டு. ஃபோர்த் ஓவர் போகிறது அன்ஷா. 18க்கு 16 தேவை. ஃபுல் டாஸ் பாலு மடக்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் பால் ஷாட்டுங்க. அவரே கேட்ச் பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். விக்கெட்டை விட்டுருக்காரு. சிங்கிளும் ஓடிடுவாங்க. தேர்ட் பால் நல்ல பாலுங்க. நல்ல ஒரு லென்த்தில் அடிச்சாரு. டாட் பால். ஷாட்டுங்க. பெரிய 6 எங்கெங்கேயோ அடிக்கிறாங்க. நல்ல ஷாட்டுங்க. 3 runs needed. ஸ்கோர் போட மாஸ் மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுங்க. நல்ல கேட்ச். லைன்ல இருந்து இம்பார்ட்டன்டான விக்கெட் போயிருக்கு. செகண்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. G1 கிடைக்கும். 2 runs needed. ஷாட்டுங்க. வெள்ள அடிச்சிட்டாரு. 6ஓட அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க அவர் ஸ்டைலில். அனீஷ் விளையாண்டு பார்த்தீங்கன்னா வடக்கின் ஸ்ட்ரைக்கர்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்டு, அதாவது எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல் ஆர் குவார்டர் ஃபைனலாக தான் இருக்கும். அதுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க கைஸ். நான் போல் மேட்ச் எடுத்து எனக்கு இந்த லீக்கை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது கைஸ். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல்ஸுக்கு தான் வந்து குவாலிஃபை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விளையாண்ட 2 டீமுமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ச்சில் சந்திக்கிற வர பாஸ் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க கைஸ். பை. Jason Saul of Shalom, the King, the chocolate brownie trophyism, ഒരു memorable gift ആയിക്കൊണ്ട് അക്ഷയ സിൽവർ പാലസ്. അടുത്തതായിക്കൊണ്ട് ഡോട്ടീസ് ആണ് ഓണക്കോടി ആയിക്കൊണ്ട് ഗാലക്സി ഷിറ്റൂർ ക്ലബ് നൽകുന്നു. And a t-shirt from Gravity Jersey Factory from Perinthalmanna. Thank you so much once again. And ഒരു കോട്ട് നൽകുന്നു. അതുപോലെ തന്നെ ഒരു സ്വീറ്റ് ബോക്സ്. ഇത്രത്തോളം വലിയ ടൂർണമെന്റിലോട്ട് ആ ഗ്രൗണ്ട് സമ്മാനിച്ച ജെയ്സൺ സാറിനും ഷാലോം സ്കൂളിനും ഗാലക്സി ഷിറ്റൂറിനും